சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க 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 டூட் சொல்லுங்க, மனிதர்களை தாண்டி இந்த ஒரு விஷயம் விலை மதிக்கிறதுனா என்ன விஷயம் அது? எங்களோட நட்பு தான் சார். கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இதுதானா? நட்புக்காக என்னன்னாலும் பண்ணுவோம். ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை பறக்கும் தானா? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். ஜிகிரி தோஸ்து. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். வேற என்ன? ஃபேமிலிஸ். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சொந்தாமோ பண்ணாமோ கூட வரும். பயங்கர ஃபேமிலி கேர்ள் நினைக்கிறவங்க. கண்டிப்பா. அப்படியா? மாம் பிடிக்குமா டாட் பிடிக்குமா? இந்த கண்ணுல அம்மா, இந்த கண்ணுல அப்பா. இந்த நெற்றிக்கல்ல யாரை வச்சிருக்கீங்க? இந்த கேள்வி யாரா பதில் சொல்லுவா? யார் சொல்லுவா? நெற்றி கண்ணுல வந்து வருங்காலம் மேபி. டூட் சொல்லுங்க, மனிதர்களை தாண்டி இந்த ஒரு விஷயம் வந்து விலை மதிக்க முடியாதுங்க அப்படின்னா என்ன விஷயம்? என்ன விஷயம்? போட்டோகிராஃபி. போட்டோகிராஃபி. Yeah. ஏன் அவ்வளவு பிடிக்கும்? நான் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது தாங்க சந்தோஷமா இருக்கேன். ஓகே, ஸோ வந்து மனிதர்களையும் தாண்டி எனக்கு போட்டோகிராஃபினா அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் தாண்டின்னு இல்லைங்க, எந்த உயிரினமா இருந்தாலும் நம்பிக்கைங்கிறது இல்லைன்னா வாழ்க்கை எந்த உயிரினத்துமே இல்லை. ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் திங் அண்ட் பெட்டர் திங். டெஃபினெட்லி நம்பிக்கை இருந்தால் எங்கேருந்து எங்கே வேணா போகலாங்க. டூட், உங்க பேர் என்ன? அகல்யா. பாத்தீங்களா, என்ன ஸ்பெஷாலிட்டி, அதனால தான் பேர் கேட்டேன். அவங்க பேர் அகல்யா, என் பேர் அகல்யா. நல்ல காம்பினேஷன். குட் காம்பினேஷன். ஓகே டூட், என்ன கொஸ்டின்னா, மனிதர்களை தாண்டி இந்த ஒரு விஷயத்தை நான் உயர்வா பாக்குறேன் அப்படின்னா என்ன விஷயம்? அன்பு. அன்பு. எதனால அன்பு சொல்றீங்க? நான் சாம்பு மாட்டேன். அன்பே வெங்கடாச்சலம் இல்லையா? இயற்கை நம்பலாம். இயற்கை தான். சோ மனிதர்களை தாண்டினதுக்கு அப்புறம் இயற்கை தான் எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஆமா, இயற்கை ஒரு சக்தி. மனுஷனுக்கு வந்து அடிச்சு தான் போவோம். இயற்கைக்கு வந்தது மொத்தமா அழிச்சிட்டு போயிடும். டூட் சொல்லுங்க, மனிதர்களை தாண்டி இந்த ஒரு விஷயத்தை வந்து பெருசா நான் பாக்குறேன் அப்படின்னா என்ன விஷயம்? ஸோ ஃபுட்டு முக்கியமாக சொல்றது சாப்பாடு. பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் மேடம் தேவைப்படுது. அதுக்கு தானே மச்சான். காசு சம்பளம் சம்பாதிக்கிறதே வந்து ஃபுட்டுக்காக தான். விஷயம்லாம் தாண்டி ஃபுட் இஸ் எமோஷன். இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தியானம் தூங்குற சுகம் இருக்கே. சொல்லுங்க 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 சொல்லுங்க